வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட தேவை எப்படி இருக்குன்னா எந்த காலத்துலையும் குறையாது, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். சரிங்களா? குறைஞ்ச முதலீட்டை நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஸ்டில்டு வாட்டர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணும்னா பார்த்துக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிஸ்டில்டு வாட்டர் தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிற ப்ராடக்ட்டோட ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல். சரிங்களா? ஓகே, அப்படி என்ன பிஸ்னஸ்னால் கூலண்ட் ஆயில் இல்லைனா ரேடியேட்டர் கூலண்ட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான ப்ராசஸில் நம்மளால் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் கூட சொல்லலாம். இந்த கூலண்ட் ஆயில் எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வெஹிக்கிள் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெஹிக்கிளில் ரேடியேட்டரில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆயில் ஊற்றுவாங்க. பைக்கு, கார், ஜென்ரேட்டர்லலாம் இந்த ஆயில் ஊற்றுவாங்க. ஸோ எதுக்காகனா அதோட ஹீட்டு, இந்த இன்ஜின்லாம் அதிகமாக ஹீட்டாக இருக்கும், அந்த ஹீட்டை குறைக்க ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. பைக்ஸில் ஹை சிசி உள்ள பைக்ஸ்லலாம் இப்போ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜின் வந்து அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த கூலண்ட் ஆயில் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த மெயின் பர்பஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்காக தான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதுக்கான ரா மெட்டீரியல் என்னென்ன, தென் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த கூலண்ட் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மிஷினரிஸுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் ரெண்டு தான். ஸோ ஒன்று வந்து டிஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எத்திலீன் ஜில்கால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். தென் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்டில்டு வாட்டர். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவையான ரா மெட்டீரியல். ஸோ தென் இந்த மாதிரியான கேன்ஸ் வேணும் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பவுடர். ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன் க்ரீன் கலரில் தான் அந்த ஆயில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டில்டு வாட்டர்னால் என்னென்னா இந்த இன்வென்டரில் வந்து இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஊற்றுவாங்க. ஸோ லிட்டர் வந்து 5 rupees அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ எதுக்காகனா இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து டிசி கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்டில்டு வாட்டர் இன்வென்டரில் யூஸ் ஆகுது. பட் இங்கே வந்து இது ஒரு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் மிக்சிங் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுவும் பெருசாக பாத்திர மாதிரி ஏதாட்டு எடுத்துக்கணும். ஸோ எந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா 9:1 ரேஷியோவில் நம்ம ரா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணணும். அதாவது எத்திலீன் அந்த கெமிக்கலை வந்து ஒரு 900 ml எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஒரு 100 ml மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம எந்த அளவுக்கு லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அதோட க்ரீன் கலர் பவுடர், ஸோ லோக்கல் கெமிக்கல் ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஸோ மொத்தமான ப்ராசஸே. தென் இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி 5 rupees அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ 1 liter மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 rupees அந்த ரேஞ்சில் தான் ஆகும். இதே நம்ம ஹை மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது இதை விட கம்மியாக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாட்டில்ஸில் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இந்த கூலண்ட் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 1 liter நம்மளுக்கு ரா மெட்டீரியல் 1 liter வந்து எத்திலீன் அந்த கெமிக்கல் வந்து 60 rupees அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. டிஸ்டில்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்கல் பேட்டரி ஷாப்லேயே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு 1 liter 5 rupees அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வாங்கலாம். ஸ்பேஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓனாக லேண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதே நம்மளுக்கு லேண்டு ஸ்பேஸ் எதுவும் வாடகை ஷாப் எதுவும் வாங்குறோன்னா அதுக்கு ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் ஆகும். ஸோ இப்போ ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3,000 நமக்கு ஆர்டர் பண்ணாலும் ஒரு 1 monthக்கு நம்ம கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வாங்கிக்கலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். இதை தவிர நம்மளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மார்ஜின் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 liter நம்மளுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னா மினிமமாக 95 rupeesலேருந்து மேக்ஸிமம் 1 liter வந்து 250 rupees வரைக்கும் நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளோட மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோ குவான்டிட்டியில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 liter மேக்கிங் காஸ்ட் வந்து 70 rupees நம்மளுக்கு அந்த ரேஞ்சில் ஆகும். ஸோ நம்ம மார்ஜின் வந்து ஒரு 25 rupees அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வச்சு செல் பண்ணலாம். ஸோ அப்படி செல் பண்ணும்போது நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம இதே ஹை மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணுறோன்னா நம்மளுக்கான மேக்கிங் காஸ்ட் வந்து இதை விட கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஆனால் மினிமமாக ஒரு 20 rupeesலேருந்து 25 rupees வரைக்கும் பெர் லிட்டருக்கு நம்மளால் மார்ஜின் வைக்க முடியும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும்.
மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் 4 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷாப்பில் நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லைனா மெக்கானிக்கல் ஷாப்பில். ஸோ இந்த மாதிரி பிளேஸில் நம்மளுக்கு நல்லா செல் பண்ண முடியும். ஸோ இது தவிர ஹோல்சேலர் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறைய பிராண்டு இதில் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் லோவான ப்ரைஸில் கொடுக்குறதா நல்லது. ஸோ அப்போ தான் நம்ம ப்ராடக்ட் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ லோ ப்ரைஸில் இருக்குன்றதுக்காகவாது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் கொஞ்சம் ரீச்சாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. தென் ஆன்லைனில் செல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வழி இருக்குது. ஸோ ப்ராப்பராக பண்ணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, இது கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.